நம்மை போல வரலாற்றில் மகத்தான மாணிக்கங்களாக திகழ்ந்த மனிதர்களை பெற்றுக்கொண்ட வரலாறு உலகத்தில் வேறு யாருக்கும் கிடையாது. அவுரங்கசீப்பின் வரலாற்றை ஆசிரியர்கள் எழுதுகிற போது எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். யுத்த களத்தில் சுற்றி வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற போது யானையின் நிழலில் நின்று தொழுவார். அவர் தொழுவதை பார்த்து எதிரியாக வந்த மன்னன் இவரோடு யுத்தம் செய்ய முடியாது என்று யுத்தத்தை முடித்துக் கொண்டு போய்விட்டானாம், இந்திய வரலாறு சொல்லுகிறது. அதே போல டெல்லியில் இருக்கிற ஜும்மா மஸ்ஜித் பள்ளிவாசலை கட்டி முடித்துவிட்டு இந்த பள்ளிவாசலை வயதுக்கு வந்ததிலிருந்து தொழுகையை கலா செய்யாத யாராவது ஒருவர் தொழ வைக்க முன்வாருங்கள் என்று ஷாஜஹான் அழைப்பு கொடுத்தார். எல்லோரும் தயங்கி நின்ற போது ஷாஜஹான் முன்வந்து, என்னுடைய வாழ்க்கையிலே வயதுக்கு வந்ததிலிருந்து நான் தொழுகையை கலாவாக விட்டதில்லை என்று சொல்லி அவர் தொழ வைத்தார் என்று வரலாறு சொல்கிறது. பள்ளிவாசலை கட்டுவதல்லங்க பெருசு, கெட்டிய பள்ளிவாசலுக்கு இப்படி ஒரு முதல் தொழுகைக்கான இமாம் கிடைப்பது எவ்வளவு பெருசு.